ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 34வது அதிகாரம் 19வது வசனம். வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட பாருங்க, நீங்க பார்த்து கொண்டிருக்கிற சிலர் உங்களுடைய சிந்தனையில, நான் தேவனுக்காக ஊழியம் செய்கிறேன், தேவனுக்காக ஓடுகிறேன், சபைக்கு ரெகுலரா போறேன், அவர்கள் சொல்லுகிறபடி அந்த வாழ்க்கைப்படி நான் வாழுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் பாருங்க, சில துன்பங்கள், சில பிரச்சனைகளை நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் சில நேரங்கள்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில வரும் பொழுது நம்ம என்ன மாறி விடுகிறோம் பாருங்க. இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்துருச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுகிறோம்? புலம்ப ஆரம்பிக்கிறோம். இப்படி நடக்கும்போது பாருங்க, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுல ஒரு சின்ன கேப் வந்துருது. ஆனா பாருங்க, என்ன பிரச்சனை, என்ன சூழ்நிலை, என்ன வியாதியா இருந்தாலும் தேவன் மீது நாம் வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து ஒரு நாள் விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, நீதிமான் பாருங்க, தேவனுக்கென்று உண்மையாய் வைராக்கியமாய் இருக்கிறவர்களுக்கு அவர்களுடைய சூழ்நிலைகள், அவருடைய துன்பங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நிறைய துன்பம் வருது, எனக்கு நிறைய வியாதி வருது, எனக்கு பிரச்சனையின் மேல பிரச்சனை, கடன் மேல கடன், ஆண்டவரே இந்த மாதிரியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது என்று நாம் புலம்புகிறோமா இல்ல ஜெபிக்கிறோமா? இந்த வார்த்தையை ஒரு இடத்துல நான் வைக்கிறேன். நம்ம அப்படி புலம்புகிறோம் என்றால் நம்மளுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு கேப் உண்டாய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவுல ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வரும். ஒரு 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 எப்படி சொல்றது, யாராலையும் பிரிக்க முடியாத ஒரு 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 எப்படி சொல்லுகிறது, யாராலையும் உடைக்க முடியாத ஒரு சங்கிலினால நம்மளுக்கும் தேவனுக்கும் இருக்கிற நல்ல அந்த உறவு நல்ல அப்படியே இறுக்கமாய் அது பிடித்து கொள்ளும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது பாருங்க, நம்மளுடைய துன்பங்களின் மத்தியிலும், வியாதியின் மத்தியிலும், பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் நம்மளோட இருக்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு இருங்க. புலம்ப வேண்டாம். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி வியாதி என்று நம்ம புலம்ப வேண்டாம். ஸ்தோத்திரத்தோட ஜெபிப்போம், ஸ்தோத்திரத்தோட கம்பீரமாய் நடப்போம், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம், பாவங்களிலிருந்து விட்டு விலகுவோம். கர்த்தர் நம்மளுடைய துன்பங்கள், நம்மளுடைய சூழ்நிலையில் மத்தியிலும் அவர் இருக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாய் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி, எங்களை தாழ்த்தி தருகிறோம், பலப்படுத்துங்க. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக இன்னொரு வார்த்தை மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.